ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 24 inches மானிட்டருடைய ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இது ஒரு கர்வ்டு மானிட்டர். இது நம்ம எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மேக்புக்கு வந்து டிஸ்பிளேவை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிங்கிள் மானிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடிட்டிங்கோ இல்லை ஃபோட்டோ எடிட்டிங்கோ கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இல்லை. ஸோ அதனால டிஸ்பிளே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னும் போது நமக்கு ஒர்க் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஸோ இங்கே நம்ம மேக்புக்கில் ஒர்க் பண்ண நம்ம ப்ரிவியூ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மானிட்டரில் பார்த்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 32 inches மானிட்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டமுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுனால அது நான் அந்த சிஸ்டமுக்கு நான் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த 24 inches மானிட்டருடைய அன்பாக்சிங் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த 24 inches கர்வ்டு மானிட்டர். இதான் வந்து அந்த மானிட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆக்சசரிஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். இதுதான் பவர் அடாப்டர். 12 volt அவுட்புட் இருக்கிற ஒரு அடாப்டர். இது கொஞ்சம் நல்லா ப்ரீமியமா இருக்கு. அந்த 32 inches கர்வ்டு மானிட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் வீடியோல, அந்த மானிட்டரை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது அதுக்கான பவர் கேபிள். இப்போ ஒரு முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதான் ஒரு மானிட்டரோட அன்பாக்சிங். வாங்க பார்க்கலாம். கவர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மானிட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மானிட்டர். என்னுடைய ஃபேவரட் மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மானிட்டர்ஸ்ல எனக்கு ஒயிட் கலர் வந்து ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த 32 inches கர்வ்டு மானிட்டர்ல ஒயிட் அவைலபிளா இல்லை. அதனால பிளாக் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஒயிட் இருக்கிறதுனால இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுல ஏன் நான் 24 inches பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய டெஸ்க் சைஸ் வந்து 32 வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இல்லை. ரொம்ப பெரிய சைஸாகவும் இருக்கும். பிளஸ் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ற டிஸ்பிளேவா யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுனால ஒரே டெஸ்க்ல வச்சு யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால இந்த வாட்டி 24 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதை அசம்பிள் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மானிட்டர்ல பாத்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கு. HDMI யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா VGAவும் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா HDMI போர்ட், VGA ரெண்டுமே இருக்கு. ஸோ 2 யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 4K வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து ஃபுல் HDல தான் பிளே ஆயிட்டு இருக்கு. இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பிளஸ் என்னுடைய இன்ஸ்டா பேஜ்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.